ஹலோ குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 2 எக்ஸசைஸ் 2.1 எடுத்துக்கோங்க. 7th சம் பார்க்கலாம். ஓகேவா? கீதா bought 2 liter and 250 ml of water in a bottle. Her friend drank 300 ml from it. How much of water is remaining in the bottle? கேட்குறாங்க. அதாவது கீதா வந்து எவ்வளோ லிட்டர் பாட்டில் வாங்கியிருக்காங்க? 2 liter and 250 ml வாங்கியிருக்காங்க. அதில் அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து 300 ml குடிச்சிட்டாங்க. அப்போது எவ்வளோ வாட்டர் வந்து அந்த பாட்டிலில் ரிமைனிங் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதிலேருந்து நம்ம டோட்டல் வாட்டர் அதில் எவ்வளோ இருந்துச்சு அந்த குவான்டிட்டியிலேருந்து 300 ml நம்மளை மைனஸ் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? அப்போ பார்க்கலாமாங்க. த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கீதா பாட் நம்மளுக்கு என்ன? அவங்க வாங்கினது எவ்வளோ? 2 liter and 250 ml இல்லையா? அவங்களோட ஃப்ரெண்ட் குடிச்சது 300 ml. ரெண்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ரிமைனிங் வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ இங்கே எடுத்து எழுதுங்க 2 லிட்டருங்கிற இடத்துல 2, இங்கே 250 ml போட்டுக்கோங்க. இதை மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? 0 - 0 0, 5 - 0 5, 2ல் 3 போகுமா? போகாது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? பாரோ பண்ணலாமா? இங்கே 2லேருந்து 1 பாரோ பண்ணோம்னா இங்கே 1 ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? நம்மளுக்கு 12 ஆகிடும். 12 - 3 9. அப்போது 1 liter and 950 ml நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். எடுத்துருங்க. ரிமைனிங் வாட்டர் 1 liter and 950 ml. 8th சம் பாருங்கள். தேன்மொழிஸ் height is 1.25 meter now. ஓகேவா? she grows 5 centimeter every year. What would be the ஹைட் ஆஃப்டர் 6 years கேட்டிருக்காங்க. அதாவது தேன்மொழியோட ஹைட் இப்போ எவ்வளோவா? 1.25 மீட்டரா. அவங்க வந்து எவ்ரி 5 இயரும் நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் க்ரோத் ஆகிறாங்க. அப்படின்னா ஆஃப்டர் 6 years கழிச்சு அவங்களோட ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ போடலாமா? சம் போடலாமா? தேன்மொழிஸ் ஹைட் அட் ப்ரெசென்ட் எவ்வளோ? 1.25 மீட்டர் எடுத்து எழுதிக்கோங்க. ரேட் ஆஃப் க்ரோத் பெர் இயர், ஒவ்வொரு இயரும் அவங்க எவ்வளோ வளர்கிறாங்க? 5 சென்டிமீட்டர் வளர்கிறாங்க எழுதிக்கோங்க. ஹெர் க்ரோத் இன் 6 years. அப்போது எவ்ரி இயரும் 5 சென்டிமீட்டர் க்ரோத் ஆகுறாங்க. அப்போ 6 yearsல அவங்களோட க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாமா? 5 × 6 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஆஃப்டர் 6 year ஹெர் ஹைட் என்னவா இருக்கும்னு கேட்டால் என்ன பண்ணலாம்? இப்போ இருக்கிற ஹைட் வந்து 1.25 மீட்டர். அப்போது நான் அவங்க க்ரோத் ஆனது என்ன? 30 சென்டிமீட்டர். அப்போ 1.25 + 30 சென்டிமீட்டர்னு போட்டாவே நம்மளுக்கு 6 years கழிச்சு இருக்க ஹைட் நம்மளுக்கு கிடைச்சிருமா? அப்போ 1.25 எழுதிக்கோங்க. மீட்டர் கீழே 1, சென்டிமீட்டர் கீழே 25. இப்போது 30 சென்டிமீட்டர். அப்போது சென்டிமீட்டருக்கு கீழே 30 எழுதணும். ஓகேவா? அப்போ ரெண்டு ஆட் பண்ணுன்னா 5 + 0 5, 2 + 3 5, இந்த 1 அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 1.55 சென்டிமீட்டர் அதாவது 1 மீட்டர் 55 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இதை ஃபுல்லாக சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ண என்ன பண்ணலாம்? 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியும். அப்போ இன்டூ 100 பண்ணுங்கள். 1.55 × 100 பண்ணிங்கன்னா 155 சென்டிமீட்டர் கிடச்சிரும். இப்போது இந்த டெசிமல் பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுற? நம்ம இப்போது 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 2 zeros இருக்கா? அப்போது 2 numbers ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். 2 numbers தள்ளி நம்ம பாயிண்ட் வைப்போம். 1.5 இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒரு 5 ஒரு நம்பர், ஒரு 5 ஒரு நம்பரா? 2 numbers தள்ளி மூவ் பண்ணும்போது 155 டாட் வரும், பாயிண்ட் வரும். அப்போ நம்மளுக்கு 155 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. 6 years கழிச்சு அவங்களோட ஹைட் வில் பி 155 சென்டிமீட்டர். ஓகே.